வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளை பண்ணியிருக்கோம். அதை அப்ளை பண்ணுறப்ப சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். செப்பரேட் வீடியோ வந்து தனித்தனியாக நம்ம பெஞ்ச் மார்க்கு பர்சன் வித் டிசபிலிட்டி அது தனியாக நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னெல்லாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும்னு பார்க்கலாம். தென் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு என்ன இருக்குது அப்படின்றத மூணுத்தையுமே வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் எப்படின்றத தனித்தனி வீடியோவை நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவில் என்ன மெயினாக இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களத பார்த்துடலாம். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமியில் 2026 கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இந்த பேட்சில் யார் ஜாயின் பண்ணுறாங்களோ 20 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அஷ்யூர்டாக சீட்டு எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்து கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இதை பற்றி மேற்கொண்டு நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுடைய தகவலை கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்கள்கிட்ட டேரெக்டாக பேசுவாங்க. Hi, my name is Motilal. I'm studying in RGR Academy, Anna Nagar, in special batch. Every day we are waking up at 5 a.m. Every day we are having classes where all physics, chemistry, botany and zoology teachers are teaching very well. Even in evening also we have doubt class. We can able to clarify all our doubts and the food is nice. Thank you. இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட், தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா. அப்ளிகேஷன் போடுறப்ப the candidate applying under special category person with benchmark disability, then children of ex-serviceman and eminent sports person and instructed to submit their application in online only. லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து இவங்க அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுங்க அப்படின்ட்டாங்க. ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமினியன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வில் பி கால்ட் இன் பர்சன் வித் தர் ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றா. ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் பண்ணுவோம். அதுக்கான டேட்டும் டைமும் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட் டைம் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் டு த பிலோ மென்ஷன்ட் அட்ரஸ். எங்கே கூப்பிடுவாங்க? நம்மளுடைய செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி எங்கே இருக்குது? கீழ்பாக்கில் இருக்குது. டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் 162 EVR பெரியார் ரோட், கீழ்பாக், சென்னை 10. இப்போ புதுசாக வந்து அந்த இடத்துல ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம வந்து கூப்பிடுவாங்க. அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து போக வேண்டியது இருக்கும். கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஷுட் அப்லோட் எ செப்பரேட் ஸ்பெஷல் கேட்டகரி ஃபார்ம் விச் இஸ் இன் அனக்ஷர். அனக்ஷரில் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அனக்ஷர் 5 and also upload the relevant certificate and medical certificate issued by the regional medical board. எங்க இருக்கு? ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெடிக்கல் போர்டு, ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் எம்எம்சின்னு சொல்றோம்ல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் சென்னையில் along with their application if the photocopy of the regional medical board certificate not uploaded. நீங்க அப்ளிகேஷன் போடுறப்ப பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்டு ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த போர்டு கொடுத்த சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். சப்போஸ் நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா யூ வில் பி கன்சிடர் அஸ் த ஜென்ரல் கேட்டகரி ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சில பேர் வந்து பெஞ்ச் மார்க் இது வந்து பிடபிள்யூடி இது வாங்கியிருப்பீங்க, ஏதோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருப்பாங்க. பட் இது எங்கே வாங்கணும்? தமிழ்நாட்டு கேண்டிடேட்டாக இருந்தால் ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் வாங்கணும். இது ஏற்கனவே போய் முன்னாடியே கேட்டப்போ என்ன சொன்னாங்க? இன்னும் அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டு இந்த ஃபார்மேட் வந்து இந்த ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்குது, இதை பார்த்துக்குங்க. சரியா? அதுக்கு அடுத்தது கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் ஃபார் MBBS அண்ட் BDS டிகிரி அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஷுட் சப்மிட் எ செப்பரேட் ஸ்பெஷல் கேட்டகரி விச் இஸ் இன் அனக்ஷர் 6. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டஸில் அனக்ஷர் 6ல் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியதை நீங்கள் along with the filled application form in the prescribed format provided in the prospectus, அதான் இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு, and should enclose the relevant certificate for consideration under the special category
and an additional fee of ₹100 via bank portal. நார்மலாக நம்ம ஃபீஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அதை தவிர இன்னொரு ₹100 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். தி வார்ட்ஸ் ஆஃப் தி ex-serviceman applying in this category will be allotted seat as per the GO படி இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த GO படி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. If the required photocopies of the certificate under special category, children of ex-serviceman are not uploaded. இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணலை அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் கால் பண்ணாங்க, சார் நான் போயிட்டு சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு போனேன், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம், அதனால் ஆஃப்டர் ரிசல்ட் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ex-serviceman ஒருத்தர் வந்து சொன்னார். நான் போனேன் சார், சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகேஷன் வந்துச்சு போடுறதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்னன்றதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட். அண்டர் ஸ்பெஷல் கேட்டகரி சப்போஸ் நம்ம அந்த இது அப்லோட் பண்ணலன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் அஸ் ஜென்ரல் கேட்டகரி ஒன்லி. ரைட்டா? அதனால் பார்த்துக்கிடுங்க, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியோ ex-serviceman-ஓ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா PWD-லையோ இருக்கக்கூடிய அனக்ஷரில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் அந்த சர்டிஃபிகேட்ஸை ஃபில் பண்ணி கரெக்டாக யார்கிட்ட எங்கே சிக்னேச்சர் வாங்கியிருக்கணுமோ வாங்கி இதை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். கேண்டிடேட் சீக்கிங் அட்மிஷன் அட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அண்ட் shall submit the special category form which in annexure 7. இது வந்து பார்த்தீங்கன்னா annexure 7ல A and B நம்ம இது தனியாகவே ஒரு வீடியோ போட போகிறோம். என்னெல்லாம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, என்னென்ன கேம்ஸுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸு, நேஷனல் லெவல்னால் என்ன பாயிண்ட்ஸு, அதெல்லாமே நம்ம தனி வீடியோவில் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ரைட்டா? ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அனக்ஷர் வச்சு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹100 வந்து அடிஷ்னல் நம்ம ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கும் பே பண்ணணும், பர்சன் வித் டிசபிலிட்டியும் பே பண்ணணும். தென் வந்து they should submit the relevant certificate claiming the sports category along with 2 sets of the photocopies of educational certificate and sports certificate, first in online and then in person on the date specified in the website. ரைட்டா? அகைன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நேராக எடுத்துகிட்டு வந்து காட்ட சொல்லுவாங்க. அந்த டைமில் நம்ம நேராக எடுத்துகிட்டு போயிட்டு காட்டணும். அந்த டேட்டு டைம் வந்து அப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த மெரிட் லிஸ்ட் வந்ததுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இஃப் த ரிக்வயர்ட் ஃபோட்டோ காப்பீஸ் ஒரிஜினல் ஆஃப் தி நாட் சப்மிட்டட் அகெயின் தே வில் பி கன்சிடர் ஜென்ரல் கேட்டகரியில் தான் கொடுப்பாங்க. அதை பார்த்துக்கிடுங்கப்பா. ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் டிஃபரன்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் தட் ஆஃப் தி ஜென்ரல் கேட்டகரி ரேங்க். ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் ரேங்க்கும் வந்து பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட் cannot claim the same rank in the general category and vice versa. அதனால் எனக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் எனக்கு இந்த ரேங்க் தான் வந்திருக்கு, எனக்கு இதை பேஸ் பண்ணி ஜென்ரல் கேட்டகரியில் எனக்கு அலாட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸு, தென் ex-serviceman, தென் வந்து பார்த்தீங்கன்னா PWD, இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா எடுக்கிற மாதிரி PWD கேண்டிடேட்டாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ex-serviceman இருக்காங்க, அந்த கேட்டகரியில் சீட்ஸ் எடுக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக உங்களுக்கு தகவல் வேணும்னா எனக்கு 9176552121 இந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசலாம். ரைட்? தேங்க்யூ.